கலாபகோஸ் தீவுகளின் தொலைவான பகுதியில் நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகளை குழப்பி வந்த ஒரு உயிரினம் உள்ளது. அது பூமியில் மிக கடினமான சூழ்நிலைகளிலும் உயிர்வாழும் அளவுக்கு அபாரமான சக்தி கொண்டது. 150 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும் அந்த உயிரினம் பேரரசுகளையும் நாகரீகங்களையும் அது வாழும் நிலப்பரப்புகளையும் கூட மிஞ்சி காலத்தை கடந்து நிற்கிறது. இந்த உயிரினம் ஒரு ரகசியத்தை தன்னுள் வைத்திருக்கிறது. அந்த ரகசியம் மிக எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் மிக ஆழமானது. உங்க வாழ்க்கையை, உங்க சிந்தனையை, உங்க கனவுகளை கூட மாற்றும் சக்தி கொண்டது. அது என்ன? அவர்களின் உணவா? அவர்கள் வாழும் சூழலா? அவர்களின் மரபணுக்களா? இல்லை, பதில் இதைவிட எளிது. நீங்க இப்போ இந்த நிமிடமே சிந்திக்காமலே செய்து கொண்டிருக்கும் ஒன்றில்தான் அந்த ரகசியம் மறைந்திருக்கிறது. அது உங்க மூச்சு. இந்த உயிரினம் ஒரு நிமிடத்தில் எத்தனை மூச்சுகள் எடுக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? ஒரு கணம் யோசிங்க. நீங்க ஒரு நிமிடத்தில் எத்தனை மூச்சுகள் எடுக்கிறீர்கள்? பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். நீங்க ஒரு நிமிடத்தில் சுமார் 12 முதல் 20 மூச்சுகள் வரை எடுக்கிறீங்க. ஆனால் அந்த உயிரினம் வெறும் 4 மூச்சுகள் மட்டுமே. இந்த மெதுவான சிந்தித்த ரிதன் இயற்கையின் ஒரு விசித்திரம் மட்டுமல்ல, இதுவே அவர்களின் அபாரமான நீண்ட ஆயுளுக்கும் கடின சூழல்களிலும் தாங்கும் சக்திக்கும் காரணம். மற்றவர்கள் தளரும் இடங்களில் கூட அவர்கள் நிலைத்திருக்க முடிவதற்கான ரகசியம் இதுதான். ஆனா இந்த ரகசியம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். இந்த ரிதத்தை நீங்க கற்றுக்கொண்டால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு அபார சக்தியை நீங்க திறக்க முடியும். உங்க ஆழ்ந்த ஆசைகளை வெளிப்படுத்த, உங்க ஆழ்மனத்தின் சக்தியை அணுக, நீங்க வாழ்க்கையை அனுபவிக்கும் முறையையே மாற்றும் சக்தி கிடைக்கும். பண்டைய விஞ்ஞான பைரவ தந்திர நூல்களில் பகவான் சிவன் மனிதர்களை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அது ஒரு சிக்கலான சடங்குமல்ல, ஒரு மாயமந்திரமும் அல்ல. அது மிகவும் எளிமையானது, மிகவும் இயற்கையானது. அது மூச்சு. ஆனா சாதாரண மூச்சு அல்ல. சிவன் 111 மூச்சுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறப்பு முறையைப் பற்றி கூறினார். இந்த முறை உங்க ஆழ்மனத்தின் கதவை திறந்து உங்க ஆழ்ந்த ஆசைகளை வெளிப்படுத்தும் சக்தி கொண்டது. அவர் அந்த நிலையை பைரவி என்று அழைத்தார். உள் சுவாசம் மற்றும் வெளி சுவாசம் இடையே உள்ள இடைவெளியில் அடையப்படும் தெய்வீக நிலை அது. இது உண்மையா? நம்ப முடியாத மாதிரி தோன்றுகிறதா? இது வெறும் செல்ஃப் ஹெல்ப் கிம்மிக் அல்ல. இது விஞ்ஞானம், ஆன்மீகம் மற்றும் பண்டைய ஞானம் மூன்றும் ஒன்று சேரும் இடம். இந்த வீடியோ முடியும்போது நீங்க உங்க வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் வெளிப்படுத்த உதவும் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த மூச்சு முறையை கற்றுக்கொள்வீர்கள். அதனால் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொள்ளுங்க மற்றும் இந்த பயணத்தில் நுழைவோம். நீங்க விரும்பிய உங்க கனவுகள், உங்கள் இலக்குகள், உங்கள் ஆழ்ந்த ஆசைகள் ஏற்கனவே உங்க அருகிலேயே இருக்கின்றன. அதை திறக்கும் சாவி வெளியில் எங்குமில்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. இதுவே மேனிஃபெஸ்டேஷன் எனப்படும் சக்தி. மேனிஃபெஸ்டேஷன் என்பது மாயமல்ல. அப்படி தோன்றலாம். இது உங்க எண்ணங்கள், ஆசைகள், காட்சிகளை நிஜமாக மாற்றும் கலை. உங்க ஆற்றலை உங்க நோக்கத்துடன் ஒத்திசைக்கிற செயல்முறை. அப்படி செய்தால் பிரபஞ்சம், அல்லது அதைவிட சரியாக சொல்ல வேண்டுமென்றால் உங்க ஆழ்மனம் அதை நிஜமாக்குகிறது. உங்க ஆழ்மனத்தை ஒரு வளமான தோட்டம் என்று நினைத்துக் கொள்ளுங்க. நீங்க நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நீங்க வைத்திருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும், நீங்க உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியும் அந்த தோட்டத்தில் விதைக்கப்படும் விதைகள். ஆனால் விதைகளுக்கு நல்லது கெட்டது என்ற வேறுபாடில்லை. களை விதைத்தால் அது வளரும், மலர் விதைத்தால் அது மலரும். இதுதான் சிக்கல். நம்மில் பலர் அறியாமலே களைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். சந்தேகம், பயம், எதிர்மறை பேச்சு, இவை உங்கள் கனவுகளை மூச்சு திணற வைக்கும் களைகள். அவை மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் நீங்க சுற்றி பார்த்து என் வாழ்க்கை ஏன் வெறுமையாக இருக்கிறது என்று கேட்கும் நிலைக்கு கொண்டு செல்கின்றன. உங்க மூச்சுதான் உங்க உடலும் உங்க உயர் விழிப்புணர்வும் இடையிலான பாலம். அது உங்களை அழுத்தம், பதட்டம், எதிர்வினை நிலையிலும் வைத்திருக்க முடியும், அல்லது அமைதி, தெளிவு, எல்லையற்ற சாத்தியங்கள் நிறைந்த நிலைக்கு உயர்த்தவும் முடியும். நீங்க ஆழமில்லாமல், ஒழுங்கில்லாமல், அறியாமலே மூச்சு விடும்போது நீங்க களைகளுக்கு நீர் ஊற்றுகிறீர்கள். நீங்க சர்வைவல் மோடில் சிக்கிக்கொள்கிறீர்கள். வாழ்க்கையை உருவாக்காமல் அதற்கு எதிர்வினை காட்டுகிறீர்கள். ஆனால் நீங்க ஆழமாக, திட்டமிட்டு, ரிதமுடன் மூச்சு விடும்போது நீங்க மலர்களை விதைக்கிறீர்கள். நீங்க தெய்வீக நிலைக்குள் நுழைகிறீர்கள். அங்கே உங்க ஆழ்மனம் உங்க மிகப்பெரிய துணையாக மாறுகிறது. நம்மில் பெரும்பாலானவருக்கும் ஆழ்மனத்துடன் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. அது உங்க கையில் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருப்பது போல. அதை வெறும் வானிலை பார்க்க மட்டும் பயன்படுத்துவது நம் தவறு. டு-டூ லிஸ்ட், கவலை, கவனசிதறல், இந்த எல்லா சத்தங்களிலும் நாம் மூழ்கி நம்முள்ளிருக்கும் ஆழ்ந்த சக்தியை மறந்துவிடுகிறோம். ஆனால் இந்த சத்தங்களை கடந்து செல்ல முடிந்தால், வார்த்தைகள் இல்லாமல் மிகவும் பழமையான, மிகவும் சக்தி வாய்ந்த மொழியில் உங்க ஆழ்மனத்துடன் பேச முடிந்தால்,
அதற்கான சாவி உங்க மூச்சுதான். பிரெத் ஒர்க் என்பது அந்த மறைந்த சக்தியை திறக்கும் விசை. இது உங்க ஆழ்மனம் புரிந்து கொள்ளும் பண்டைய உலகளாவிய மொழி. சரியாக பயன்படுத்தினால் சந்தேகமும் பயமும் என்ற களைகளை வேரோடு புடுங்கி உங்க கனவுகளின் விதைகளை விதைத்து அவை நிஜமாக மலர்வதை பார்க்க முடியும். சரியான மூச்சை அறிந்தால் மேனிஃபெஸ்டேஷன் என்பது கடினமல்ல, அது இயல்பானது. இப்போது நடைமுறையை பார்க்கலாம். இந்த முறை 111 பிரெத்ஸ் டெக்னிக் என அழைக்கப்படுகிறது. படி 1. தயாரிப்பு. அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்க கவனத்தை கொண்டு வாங்க. உங்க ஆசையை தெளிவாக கவனியுங்க. படி 2. மூச்சு முறை. 4 எண்ணிக்கை உள்ளே, 7 எண்ணிக்கை பிடிப்பு பைரவி நிலை, 8 எண்ணிக்கை வெளியே. இதேபோல 5 முதல் 7 முறை செய்யுங்க. படி 3. வெளிப்படுத்தும் தருணம். மூச்சை பிடித்தபோது உங்க ஆசை ஏற்கனவே நடந்தது போல காட்சிப்படுத்துங்க. அந்த மகிழ்ச்சி, நன்றி உணர்ச்சியை உணருங்க. படி 4. முடிவு. நன்றி கூறுங்க. அது ஏற்கனவே உங்களுடையது போல. தினமும் பயிற்சி செய்யுங்க. பொறுமையாக இருங்க. உங்க மூச்சுதான் உங்க கனவுகளுக்கான பாலம். அதை சரியாக பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கை மாறுவதை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் அன் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.